கேட்டபோது ஆண்டவன் ஏது சொல்வார்? எம்மாயே பார்வதா தேவி, நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடமா குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் சிவபெருமான் என்னை நினைத்து தவமிருந்து வருகிறார்கள். இறைவா, குழந்தைக்காக தவம் இருந்தானுங்க, இப்பமே கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா நீ நினைப்பதை போல சாதாரணப்பட்ட வரம் அல்ல. இல்ல கத்தரிக்காவை நம்ம காக்கிற வாங்கி கொடுக்க, இல்ல மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, அவங்க போன ஜென்மம் பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். கணக்க பார்த்தா தான் குழந்தை இருக்கா குழந்தை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்போ 2 பேருடைய கணக்கை இப்பமே பாருங்க. கணக்கை பார்க்கணும்னா எங்க போகணும்? கால் கட்டு வேணுமா? அது இல்ல, அந்த கணக்கு வேற. இது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு. கைலாச கணக்குள்ள சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கு அங்கதான் இருக்கு, நம்ம குடத்துக்கார கணக்கு கூட அங்கதான் இருக்கு. எல்லாரு கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. எங்க வச்சிருக்க? டீ கடையில இருக்கு. 5000 ரூபாய். டீ கடையில 5000மா? சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா அந்த டீ கடையில முட்டை போண்டா போடுவாரு. நீ போண்டாவையும் டீயையும் குடிச்சிட்டு? ஆமா, நான் கரெக்டா போயிருவேன். 3 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு 2 டீ குடிச்சிட்டு அண்ணாச்சி கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்ட்டு வந்துருவேன். இப்ப 5000 ரூபாய் ஆகி போச்சு. இப்ப அந்த கடை பக்கமே போக மாட்டேன். வேற எங்க போய்கிட்டு இருக்க? மேக ஒரு கடை திறந்துட்டாங்க, புது கடை. அவன் குடிய கெடுக்க. ஆமா, அங்க 500 ரூபாய் கடை வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு 5000 ரூபாய் கடத்தை வச்சுட்டு இந்த சொக்கனாம்புதூருக்கு வரலாம்னு இருக்கேன். இல்ல இல்ல, இங்க டீ கடை ஊரை காலி பண்ணி. டீ கடை இல்ல, இங்க டீ கடை எதுவும் பெரிய கடை இருக்காச்சு? டீ கடை இருக்கு. இருக்கா? அது பக்கத்துல ஒரு வாடகை வீடு பாருங்க. அதாவது டீ கடை இருக்கு, ஆனா உமக்கு டீ கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களோ? இப்பவே கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு ஊரா ஒதுங்க வச்சுட்டு வராரு. இதுக்குத்தான் இந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்கன்னு தான் சில கடையில எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்க? கடன் அன்பை முறிக்கும்னு. சில கடையில அப்படி போட்டிருந்தாங்க, அது சரியா வரல. இப்ப எப்படி போட்டிருக்காங்க? அதனால இப்ப மாத்தி கடன் எலும்பை முறிக்கும்னு போட்டிருக்காங்க. நீ போனேன்னு வச்சுக்க, எலும்பை எண்ணிடுவாங்க. எண்ணி எல்லாத்தையும் ஏமாத்த முடியாது. ஏமாறுதவன் இருக்க வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அந்த கணக்கெல்லாம் இங்க எடுபடாது. அந்த கணக்கு கிடையாது. அந்த கணக்கு உன்னோட போச்சு. அது என்னோட போட்டோம். இந்த நாகராஜன் நாகக்கண்ணியுடைய கணக்கு பாவ புண்ணிய கணக்குனா சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் கைலாசத்துல இருக்கார். நம்ம தான் நினைக்கும் 4 சிவத்துக்குள்ள முடிச்சுட்டோம், நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம பொருளை எடுத்துட்டு வந்துட்டோம், நம்மளை யாரும் பார்க்கல, அவளை பத்தி நம்ம பேசணும், யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம தான் நினைக்கும். மனசாட்சியை ஏமாத்த முடியுமா? தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? பார்த்துக்கிட்டே இருப்பான், மேல இருக்கவே எழுதிக்கிட்டே இருப்பான். பாவம் பண்ணா பாவ கணக்கு, புண்ணியம் பண்ணா புண்ணிய கணக்கு. இந்த பையன் இந்த மாதிரி போனா இப்படி எடுத்துட்டு வந்திருக்கான், இந்த மாதிரி பேசி இருக்கான் அப்படின்னு அவர் சரியா எழுதிக்கிட்டு இருப்பார். ஒரு நொடி கூட தப்ப முடியாது. என்ன செஞ்சாலும் கரெக்டா. அதனால யாரை ஏமாற்றினாலும் தன்னுடைய உள்ளத்தையும் மனசாட்சியவும் யாராலும் ஏமாத்த முடியாது. முடியாது. இது இயற்கை நியதி. உண்மைதானே? அதனால இந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன்னன் வேடுவனால் அன்பிறந்து 8 மத சூழ்வானை அம்பாலை எதிர்க்க அவன் உயிரமாய் இந்த நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமால் அன்பிறந்து 7-8 பிள்ளைகளை மருந்த கொடுத்திருக்க கருவக்கலை திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க ஒரு மருந்த ஆவி உருவ கலை திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க. ஏ கரு
கிடைத்தால் கை குழந்தை கிடையாது உருவளித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன செல்வத்திலே வேடுவனாகவே பிறந்து 8 மாத சூழ் மானை அம்பாலை எய்து கொன்று விட்டார். சரி, இந்த நாகக்கண்ணியை பார்த்தா அவ இவருக்கு மேல மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கரு மருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டார். ஒரு மருந்தை கொடுத்து உருவையே கலைத்து விட்டாரடி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல இப்பேற்பட்ட பாவம் செய்தவருக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை, என்னால முடியாது, வா நம்ம போவோம். இறைவா, என்னை போல் ஒரு பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்துவிட்டு நாம கைலாசத்துக்கு போக முடியுமா? என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளை வாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஏ கல்லாயம் மனது, கல்லாயம் மனது, கடுகளம் இறங்கலை இருப்பாயம் மனது, இருப்பாயம் மனது, சாமி எண்ணலம் இழலை சாமி பிள்ளை கொடுக்காவிட்டால் பிள்ளை கொடுக்காவிட்டால் உங்க பின்னால வரமா கைலாச வரமா கடவுள் என்று சொல்லமா பொங்கி பொறிக்கமா உமாவன்னு சொல்லமா ஆக்கி அடிக்கமா ஆடவன்னு சொல்லமா பாடபுத முடிக்கமா பாடபுத முடிக்கமா உமக்கு பணிவிடையும் செய்யமா உமக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். ஏ பார்வதியும் சொன்னவோ ஆண்டவை ஏது சொல். ஏய் பார்வதி, பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வந்து சேரும். மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். நான் குழந்தை வரம் கொடுத்த யாச்சு, குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். இந்த சேரையாவது போட்டு போலான்னு குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி, என்னால முடியாது, என்ன ஆள விடுமா. பரவாயில்ல, ரொம்ப விவரமா இருக்காவோ. அப்படியா? அவன் சேர போட்டா யாரும் தூக்கிடப்படாதுல, அதனால தூக்கிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வராது. அது உண்மைதான். அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை வரம் கொடுக்க வேணும் என்று பார்வதி சொல்ல ஆண்டவை என்னால முடியாதுன்னு நிக்காரு. இதுக்கு மேல நம்ம இப்படியே விட்டா இது சரியா வராது. உடனடியாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாக வேணும் என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி அவள் என்ன சொல்லுகிறா தெரியுமா? நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவை ஏது சொல்லுவார். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னதுனால விடை சாபத்தை பிள்ளையில்லா இருவேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் பார்வதிக்கு சாபத்தை கொடுத்தார். ஆண்டவா, நான் யாருக்கு குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் நீ தான் போய் பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஆனா ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாய் சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. மாற்று வரங்களை தந்தா தான் பார்வதி முதலையா போய் பிறக்க முடியும். அப்படியா? அப்படியானால் கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஓர் மண்டலத்துக்கு உள்ளாக 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து பார்வதி நீயே
8 கலசத்திலே கரு உருவாக சனித்து கை குழந்தையா பிறக்கணும் சென்று வா என்ற ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினால் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து எப்பாயே நாகராஜா நாகக்கண்ணி புத்திரவாக்கியம் உங்களுக்கு வேணும்னு சொன்னார். இந்த கலசத்தை உங்க அரண்மனையிலே வைத்து ஒரு மண்டலம் வரைக்கும் பூஜை பண்ணி வாங்க. 8 நாளை 48 நாளைக்குள்ள நானே உங்களுக்கு 8 பிள்ளையா வந்து பிறப்பேன் அப்படின்னு வாக்கு வரங்களை கொடுக்க இரு பேர்களும் அமிர்த கலசத்தை கையிலே வாங்கி அரண்மனையிலே மேலவாசல் கோட்டைக்கு கொண்டு வந்து 8 கலசத்தையும் வட்ட வடிவமாகவே அடுக்கி நாகம் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தாயனாலான உனக்கு நாளையில எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா நல்ல செவ்வாய்க்கிழமையில அவ 8 நல்ல கலசத்தில எம்மா கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தாய முதல வந்து கலசத்தில ஏய கலசத்தில முத்து மாறி அம்மா வந்து தாமிரந்தா எம்மா கலசத்தில ஓடியா எம்மா நீ முதல வந்து கலசத்தில முத்து மாறி அம்மா வந்து தாமிரந்தா அவ இரண்டாவது கலசத்தில ஓடியா எங்க ஈஸ்வரி அம்மா தாமிரந்தா அவ மூணாவது கலசத்தில எங்க முத்தார் அம்மா வந்து தாமிரந்தா அவ நாலாவது கலசத்தில ஏய் நாக அம்மா வந்து தாமிரந்தா அவ ஐந்தாவது கலசத்தில ஏ காளி அம்மா வந்து தாமிரந்தா அவள் ஆறாவது கலசத்தில எங்க பத்திர காளி அம்மா தாமிரந்தா அவ ஏழாவது கலசத்தில எங்க வடங்குட்டி அம்மா தாமிரந்தா தாய போடுங்கம்மா நீங்க ஒரு குலவை உங்க பொண்ணான மணிக்குலவை அவ 8ஆவது நல்ல கலசத்தில ஏய் கலசத்தில அட்ட காளியாக அவதரித்தா அம்மா நீ ஈராத்து காரியம்மா தாய ஈராத்து காரியம்மா ஏ காரியம்மா தாய இருக்கன்குடி மாரியம்மா ஏ காரியம்மா அம்மா நீ ஈராறு ஓடுகின்ற அண்ணன் இருக்கன்குடி தன்னதில அம்மா நீ சித்தாத்தான் கரையதில மாறி சின்ன பெண்ணா வந்த வேளா அவ பாலாத்து தண்ணிக்குள்ள
தாய
போட குள்ளநரி தாலாட்ட பாம்பிருந்து தாலாட்ட என் பக்தர்கள் எல்லாம் குலவை போட அட்டகாலி 8 பேர் அவதாரம் செய்த போது 2 பேருக்குமே மனசுல ரொம்ப சந்தோஷம். நம்ம தவம் இருந்ததோ ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தோம். இறைவன் அவனுக்கு கொடுத்ததோ 8 பிள்ளைகளை வரமாகவே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நாக வடிவம் பிள்ளை தெய்வத்தினுடைய வடிவம். பிள்ளைக்கு நம்மளால் பால் அமிர்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தார்கள். இப்படியாகவே 8 பேர்களை வளர்த்து வருகின்ற போது கையிலேயே பார்வதி பார்த்தார். நாம இவ 8 பேரையும் படைத்திருக்கிற மகிமையை சிவபெருமான் அறிய வேண்டும் என்று என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு இவ லேசா ஒரு வார்த்தை கேட்டா. ஆண்டவை இவ மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்து கொண்டு உன்னை விடவும் உன் தங்கை மாதிரி 8 பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கான்னார். நம்ம இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு சின்ன பிள்ளை நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தா இதை விட அழகா இருப்பா. ஆண்டவை நம்மளையும் மறந்து 8 பேரையும் மனமுடிக்க கூடாது என்று எம்பெருமானை வரவழைத்து 8 பேரையுமே ஏமாத்தி கைலாசம் கொண்டு வந்தார். கைலாசம் வந்த உடனே மாறி அழக பார்த்தா இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? மஞ்ச தேரா இருக்கும். அம்மாவை பார்த்த உடனே இவ பயந்து போனா. இதுக்கு மேல இவ இங்க இருந்தா நம்ம தாலிக்கு பங்கு வந்துரும். ஒரு தாலியா ஆண்டவை 9 பங்கு போட்டுருவாரு. நமக்கு இந்த வாழ்க்கை இருக்காது. அதனால் ஆண்டவன் போகாத இடத்திலே சென்று சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். என் மாறி காளி முத்தாரம்மா முப்படாதி பத்ரகாளி காந்தாரி கனகதுர்க்கை அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாரி அம்மா காதங்க 8 பேரும் 16 வயதாச்சு பக்குவதி பெண்ணானாள். அம்மா அப்பா அருகாமையிலே வேணும் என்று ஆண்டவன் சிவனை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். சிவனுக்கு அக்கினியாகம் பொறுக்கல. பார்வதி யாகத்தில இறங்கினார். 8 பேருக்கு அக்காளுக்கு பின்னால் 8 பேர் இறங்க சிவன் பார்த்தார். மகுட சங்காரம் முடிக்கத்தானே இந்த மாரியம்மாளை பிறகு பண்ணியிருந்தோம். இவளுக்கு மறு உயிர் கொடுத்தாக வேணும் என்று ஆண்டவே சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவிரம்மா கட்டுவாரா தூங்கி முடித்ததை போல் சுந்தரமா எழுந்துவாரா தாயான மாரியம்மா அக்காலங்க 8 பேரும் சந்தனமா ஜோலையில 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை ஓடு வரங்கள் வாங்கி 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலவிருந்தா என் கோட்டை முத்து மாரியம்மா 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில 3வது உயிர்கள் வாங்கி காளியர்கள் 8 பேரும் சாகாத மகுடனைத்தா சங்கார முடிப்பாளா மகுடன வதை முடித்து கைலாச மலையதில ஆண்டவை இடமதில வைரவன் அழைத்து கொண்டு 21 முத்து வரும் இளைய நம்ம வாங்குவாளா பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணைய நம்மதில ஆக்கு வர அழைக்கு வர 1008 வர கொல்ல வர வெல்லு வர கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பருவதம்மா எடுப்பாரு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடும் கடலை விட்டு ஏகபோக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக அம்மா மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி திருவில்லி புத்தூர் விட்டு எங்க போவோம் என்று காளியர்கள் 8 பேரும் தென்றல் தவழுகின்ற தென்காசி தன்னடியில
தன்னை விட்டு நாளமுக்கு சாலை விட்டு எங்க போவோம் என்று கடையநல்லூர் பாதையாக புளியங்குடி வாராள அங்கிருந்து பயணமாகி தாயான மாரியம்மா சங்கரங்கோவில் பாதை கூடி தெப்பத்தில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீச்சு கப்பளித்து சங்கரனையினார அவட கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி என் தாயான மாரியம்மா எங்க போவோம் என்று கிழக்கு முகமாக உருண்டமலை திரண்டமலை பொய்யார கழுகுமலை கழுகுமலை கண்டனையும் கடுகாசல முத்தியவும் கண்டுமல்ல நான் வணங்கி கோவில்பட்டி பாதையாக சாத்தூர் பாதை கூடி ஈராறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதில இருக்கன்குடி மாறியாக அம்மா அந்த ஒரு நிலைய வாங்கி எங்க போவோம் என்று சாத்தூர் தன்னை விட்டு கோவில்பட்டி பாதையாக அங்கிருந்து பயணமாகி ஆறாட மாரியம்மா அவ ஆத்திரையும் தலைமொழிகி ஓடியா ஆரணியா மட்டுடுத்து மாறி அக்கினிய கையில் எடுத்து இருக்கன்குடி எழுக விட்டு ஏகி வார மாரியம்மா எங்க போவோம் என்று சங்கரகோவில் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி அம்மா மேற்கு முகமாக சிந்தாமணி தலை கடந்து வாசுதேவ நல்லூர் விட்டு அம்மா சிவகிரி பாதை கூடி எங்க போவோம் என்று இந்த சொக்கநாத புத்தூரில ஊருக்கு மத்தியில நாம கொலுவிருக்க வேணும் என்று வாராள மாரியம்மா எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து இந்த சொக்கநாத புத்தூரில அம்மா கொலுவிருக்க வேணும் என்று அவ ஊருக்கு மத்தியில மாரியம்மா நிலைய வாங்கி ஓடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மணிக்குலவ தாயான மாறிக்கித்தான் ஆண்டுக்கு ஒரு முறையும் கொலை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா எத்தனையோ ஊர் இருக்க அத்துணை நகரத்தையும் கடந்து என் தாயாகப்பட்ட மாரியம்மா காளியம்மா பத்ரகாளி அவ அக்கா அலங்கையர்கள் 8 பேர்களும் இந்த சொக்கநாதன் புத்தூர்மா நன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியில 8 பேரும் நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த சொக்கநாதன் புத்தூர் வாழும் மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக என் மாரியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கு மக்களை